பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 145 அதிகாரம் 17வது வசனம். கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என அன்பானவர்களே, கர்த்தர் தமது வழிகளில் நீதி உள்ளவரும் அவர் கிருபை உள்ளவருமாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நீதி செய்கிற தேவன்தான், கிருபை உள்ளவர்தான். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார். அதே நேரத்தில் வார்த்தை சொல்லுகிறது, அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா, அவங்க விருப்பத்தின்படி செய்கிறார். அவருடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் தேவனிடத்தில் நான் ஜெபிக்கிறோம். இங்கே சங்கீதம் 103:6 வாசிச்சிங்கன்னா, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 89:14 வாசிப்பீர்களே ஆனால், நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாய் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் நீதி உள்ளவருங்க. அவருடைய ஆதாரமே அவருடைய நீதி தான். நீங்கள் அவருடைய நீதியை பார்க்கணும் அப்படின்னா, சங்கீதம் 50:6 சொல்லும்போது, வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் எத்தனை பேர் தேவனுடைய நீதியை தேடுகிறீர்கள்? நம்முடைய தேவன் சங்கீதம் 116:5 வாசிக்கும்போது, கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மனமுருக்கம் உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மன உருக்கத்தின் தேவன். இந்த கால வேளையில் தேவனுடைய நீதியை நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களா? தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுடைய விருப்பத்தின்படி செய்ய, நீங்கள் கூப்பிடுகிற காரியத்தை கேட்டு உங்களை ரட்சிக்கும்படி அவர் சமீபமாய் இருக்கிறாரா? எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரத்தில் நீதி உள்ள உத்தரவு பெற்றுக்கொள்ளும்படி அநேக வழிமுறைகளை நாம் கையாளுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒருவரே நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் கொடுக்கிறார். 1 சாமுவேல் 2 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை போல ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ளவர். இந்த கால வேளையில் அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்கள் யாவருடைய வாழ்க்கையிலையும் தம்முடைய நீதியையும் தம்முடைய கிருபையையும் விளங்க செய்வதற்காக கர்த்தர் சமீபித்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவோமா? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில்
கர்த்தருடைய நீதியை பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். கட்டாயம் நான் சொல்லுவேன், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய முகத்தையும் கர்த்தர் இன்றைக்கு பிரகாசிக்க செய்வார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கால வேளையில் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமடைய செய்வார். எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய முகத்தையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணோம். ஆசீர்வதியும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.